இன்னைக்கு சண்டே வழக்கம் போல் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடுச்சு. ஜிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. சரி, நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்தது யூடியூப்பில். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த கமெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அது சம்மந்தமான லிங்க்ஸ் எல்லாமும் நான் அந்த கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் அங்கங்கே டீட்டெயில்டாக பேசினது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்வையாக ஒரே வீடியோவில் பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்றது என்ன, உண்மையிலேயே குக் பண்ணி தான் சாப்பிட்ணுமா, வெறும் பழங்கள் இதுங்களை மட்டுமே சாப்பிட்டா போதுமா, ஸ்பிரிச்சுவலிசத்துக்கும் உணவு முறைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, இப்படின்ற மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நானும் ஒரு ஃப்ரூட்டேரியன் தான், தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த மாதிரி டயட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, கமெண்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்டேரியன் அப்படின்னா என்னென்னா, வெறுமனே பழங்கள் மட்டுமே சாப்பிட்றவங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு அந்த ஃப்ரூட்டேரியன்லேயே நிறையா கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் ரொம்ப அதுலேயும் அந்த இலக்கிய மனம் படித்தவர்கள், அந்த எல்லா உயிரையும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் பழமே பழுத்து கீழே விழுந்தால் தான் அதை சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் பறிச்சோட சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்களும் நிறையா இருக்காங்க. ஃபாரினில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்தியாவிலையும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரூட்டேரியன்னா யாருன்னா, வெறுமனே பழங்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட்டில் இருக்குவாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பழங்கள் மட்டுமே சாப்பிட்றது, இல்லை இந்த காய்கறி பழங்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டீடாக்ஸாக வச்சுக்கலாம். அந்த உடம்புலேருந்து கழிவு நீக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸாக வச்சுக்கலாம். ஆனால் அதையே வாழ்க்கை முழுவதும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களோட வாழ்க்கை முறை. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறையை, உணவு முறையை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா உரிமை இருக்குது. அது அவங்கவுங்களோட தனிநபர் விருப்பம். நான் வந்து என்னோடய வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது பாதுகாப்பில்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்த்து இல்லை ஸ்பிரிச்சுவல் இல்லை இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு நம்பிக்கையில் தவறாக பின்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனாக இருந்தால் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற நம்பிக்கையில் வெஜிடேரியனாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தவறு. ஏன்னா நீங்கள் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட புரிதல் தவறாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் உங்களுடைய உணவு முறை எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. என்ன சொல்கிறது, சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் ஸோ நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், அதனால் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிஸ்க் வருது, ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கும் தயாராக இருந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நானுமே நிறைய டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டயட்ஸும் என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இது அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா மற்றவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய லைஃபுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்மளோட டிசிஷனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவர் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியுமா, தேங்காய் பழத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா முன்னாடி. அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் வந்துட்டு இது ஒரு தவறான புரிதல், ராங் பர்செப்ஷன், குக்கிங் இஸ் நாட் நேச்சுரல், when you come home why you going back to cooking, fruits are or species specific diet, eat enough fruits, you will be healthy, no spiritual related to this அப்படின்னு போட்டிருந்தாரு. இதில் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக மட்டும் பார்ப்போம் எல்லாத்தையும். குக்கிங் இஸ் நாட் நேச்சுரல் அப்படின்றது இதில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பழங்கள் நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம், காய்கறிகளும் நம்மளால் பச்சையாகவே சாப்பிட முடியும், பிரச்சனை இல்லை. அசைவமும் நம்மளால் பச்சையாகவே சாப்பிட முடியும். பச்சை கறி, முட்டை, பால் எல்லாத்தையும் நம்மளால் பச்சையாகவே சாப்பிட முடியும். இல்லை அது சாப்பிட்டா அது பரவும், இது பரவும், இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நீங்கள் நிறையா சொல்லலாம். இப்போ மாடர்ன் டைமில் அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான ஊசிகள் போடுறாங்க, செயற்கை முறையில் வளர்க்குறதுனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதனால் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நேச்சுரலான ஒரு செட்டிங்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உடம்புக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து தான். இப்பயுமே நிறையா பழங்குடி மக்கள் பச்சையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கவங்களுமே
நார்மலாக சிவிலைசேஷனில் இருக்கவங்களுமே பச்சையான விஷயங்களை சாப்பிட்றாங்க. நீங்கள் கோல்டு மீட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லேயே பச்சைக்கறி அதை சாப்பிட கொடுப்பாங்க. அது வெறும் ராவான ரா மீட்டு. ஸோ இதெல்லாமும் இருக்குது. ஆனால் இதை தவிர ஒரு சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வரும்போது சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது ஒரு ஒரு கல்ச்சர், அது ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரியா மாறிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் எல்லாரும் சாப்பிடும்போது பச்சைக்கறி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இது ஒரு விஷயம். ஆனாலும் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சையாகவே எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இப்போ நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோம். உதாரணத்துக்கு எல்லாரும் ஒரு வீட்டில் தான் வாழ்கிறோம். நம்ம ஒரு திறந்த வெளியிலயோ இல்லை ஒரு குகையிலையோ வாழலை. ஸோ அவ்வளோ குளிர தாங்கணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு சுச்சுவேஷன் கிடையாது. நம்ம வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டான லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கோம். நம்மளுக்கு உடல் உழைப்பெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த பச்சையா உணவுகள் சைவமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம். நம்ம பச்சையாக சாப்பிடும்போது உடம்புல எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி இருக்கும். நானே என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா? மியூக்கஸ்லெஸ் டயட்டோட இதில் பார்த்தீங்கன்னா, பச்சையாக அந்த காய்கறிகள், பழங்கள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடினரியாக எனர்ஜி இருக்கும். நீங்கள் கறி எல்லாமும் நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியும். நல்ல இதை சொல்கிறேன். இந்த கெமிக்கல் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல், நல்ல கறியே பச்சையாக சாப்பிட்டா, நீங்கள் ஒரு இடத்துல 1/2 கிலோ கறி சாப்பிட்றீங்கன்னா, 1/4 கிலோ கறி சாப்பிட்டாலே உடம்புக்கு போதும். அதை விட கம்மியாக சாப்பிட்டாலே உடம்புக்கு போதும். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜி எல்லாம் உங்களால் போய் செலவு பண்ண முடியாது. ஒரு சில டைமில் அது ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி கூட அது பில்ட் ஆகலாம். என்ன பண்ணுறது தெரியாமல் பரபரன்னே இருப்பாங்க. ஸோ அந்தளவு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி நமக்கு தேவையில்லை நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ அதனால் குக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்றது நாட் பேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓவர் குக் பண்ணி அதை சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணாமல் ஓரளவு சமைச்சு சாப்பிட்றது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், கல்ச்சர், சிவிலைசேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். சரி, இது இந்த காய்கறிகள், பழங்கள், அசைவம் இதுங்களுக்கு இது ஓகே. அப்புறம் இந்த அரிசி, பருப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சமைச்சு தான் சாப்பிடணும். ஆனால் ஃப்ரூட்டேரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பறவைகளுக்கான உணவு, அது நம்மளுடைய டயட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அரிசி, பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் சமைச்சு தான் சாப்பிட்டாகணும். இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன்ஸ் மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நம்ம மனுஷங்களுக்கான உணவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த வேர்டு வருது, ஒரு டெர்மினாலஜி, ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னு. ஸோ ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னு என்னென்னா, ஒவ்வொரு ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா? மனிதன்னா நம்ம ஒரு ஸ்பீசிஸ், நம்ம ஒரு உயிரினம். இப்போது பறவைனா அது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு வகையான ஒரு உயிரினம். ஸோ இது ஒவ்வொன்றும் இயற்கையில் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உணவு முறை என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட். ஸோ பறவைகள் பார்த்தீங்கன்னா, அது அந்த அரிசி அந்த மாதிரி தானியங்கள் எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே அப்படியே சாப்பிடும். ராவாகவே அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிடும். ஸோ அதுக்கு ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அது ஓகே. கூடவே பூச்சி அந்த மாதிரி விஷயங்களும் சாப்பிடும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கம் அப்படின்னா அதெல்லாம் அசைவம் மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் தான் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட். இப்போது மனுஷங்களோட ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆம்னிவோர். நம்ம சைவமும் சாப்பிடுவோம், அசைவமும் சாப்பிடுவோம். அதாவது காய்கறிகள், பழங்களும் சாப்பிடுவோம். கறி, முட்டை, பால் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவோம். அரிசி, பருப்பு, தானியங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் சாப்பிடுவோம். ஸோ அரிசி, பருப்பு, தானியங்கள் எல்லாம் சாப்பிடும்போது சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட். சரி, எப்படி சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னா, நீங்கள் ஒரு டயட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய உடலில் வடிவமைப்பு இருக்கு இல்லையா? உணவு பாதை, அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுறது, உணவை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது மாட்டுக்கெல்லாம் அந்த ரூமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பச்சையாக தாவரங்களை சாப்பிட்டா அதை செரிக்கக்கூடிய உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது. அதோட வயிற்றுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சையாக வரக்கூடிய அந்த தாவரங்களை, அந்த புல் அந்த மாதிரி விஷயங்களை செரிக்கிறதுக்கான ஸ்பெஷலான பாக்டீரியாலாம் இருக்கும். அந்த நுண்ணுயிரிகள் அந்த ஆடு, மாடு சாப்பிட்றத செரிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இப்போ மாடு வந்து புல்ல திங்குதுன்னா, மாடே அதை செரிச்சிடாது. அந்த புல்ல செரிக்கிறதுக்கான ஸ்பெஷலான பாக்டீரியாஸ் அந்த மாட்டோட வயித்துக்குள்ள இருக்கும். ஸோ அதுவே இந்த ரூமினன்ட் ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு அதோட வயிற்றுலேயே ஒரு 4 வயிறு மாட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்கல்ல. அந்த புல்லு பார்த்தீங்கன்னா, மாறி 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 ஒவ்வொரு பகுதிக்கா உள்ளுக்குள்ள அந்த இடங்களுக்கு மூவ் ஆகி அதை செரிச்சுட்டே இருக்கும். ஆனால் மனுஷங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது.
நம்ம வந்து சொல்லப்போனா ஒரு சிங்கம், புலி அப்படின்ற மாரியும் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு. இந்த ஆடு, மாடுகள் மாதிரி ஓரளவுக்கு சொல்லப்போனா பெரும்பாலும் நம்ம ஒரு அசைவ பட்சிகள் மாரி தான் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு. நமக்கு அந்த இரைப்பைன்ற இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுகுடல், பெருகுடல் இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே நமக்கு இருக்கும். ஸோ நம்மால 2யுமே சாப்பிட்டா தான் கரெக்ட்டா உயிர் வாழ முடியும். அதாவது சைவம், அசைவம் இந்த அரிசி, பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுங்கள எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்ப பெஸ்ட்டா ஃபீல் பண்ணுவோம். எப்படி நமக்கு செட் ஆயிருக்குன்னா, அது பற்பல ஆண்டுகளா எவல்யூஷனா நம்ம அத அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழகி நமக்கு அதுக்கேத்த மாரி பில்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டு இல்ல ஒரு வீகன் டயட்டு, ஒரு கார்னிவோர் டயட் அப்படின்ற மாரியான ஒரு டயட்ஸ் எல்லாம் போகும்போது, அந்த ஆரம்பத்தில ஒரு நல்லா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஜங்க் ஃபுட்ட கட் பண்ணும்போதே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஆனா, அதுக்கப்புறம் ஒரு வகையான உணவுகள ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிய கட் பண்ணும்போது, லாங் ரன்ல உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு சில அசௌகரியங்கள், ஒரு சில அன்னீஸ் ஏதாவது ஏற்படும். நீங்க கார்னிவோர்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு, என்னால நல்லா இருந்தது டயட். ஆனா, கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல என்னால வொர்க் அவுட்ட ஸ்ட்ராங்கா பண்ண முடியல அப்படின்ற மாரிலாம் கூட நெறைய பேரு ஆன்லைன்ல நெறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ் ஏதாவது எடுத்த அப்புறமா என்னோட வொர்க் அவுட்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி கூட நெறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாரி கூட நெறையா வீடியோஸ்லாம் இருக்கு ஆன்லைன்ல. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்றது நம்ம ஒரு ஆம்னிவோர் தான். நம்ம எல்லாமே சாப்பிடணும். ஆனா இந்த அளவுகள் மட்டும் தான் மாறும். நம்மளுடைய உடல்நிலை என்ன? நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் என்ன? நம்மளுடைய தேவைகள் என்ன? அப்படின்றத பொறுத்து நம்ம எத எத அதிகமா சாப்பிடணும், எத எத கம்மியா சாப்பிடணும் அப்படின்றது மாறுபடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளா புரிஞ்சுக்கணும். இல்லன்னா ஏதாவது ஒரு ஒரு மரபு மருத்துவரையோ, இல்ல அலோபதி மருத்துவரையோ, இல்ல யாரையாவது பார்த்து அவங்களுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல, ஒரு ஆலோசனையின் பேர்ல கூட நமக்கு ஏத்த மாரியான ஒரு உணவு முறைய நீங்க வடிவமைச்சுக்கலாம். ஈட் இனஃப் ஃப்ரூட்ஸ் யூ வில் பி ஹெல்த்தி. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடுவேன். டெய்லியும் ஒரு 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 நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவேன். நான் எப்படி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் இல்லையா? இனிப்பா சாப்பிடலான்னு தோணும். ஸோ அதுக்கு சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா டெசர்ட் மாரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருவோம். வேலை முடிஞ்சது. இது என்னோட அப்ரோச். இத நான் ஆல்ரெடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன். ஆனா, வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதாவது அத வாழ்க்கை முறையா ஃபாலோ பண்றதுக்கு நான் சொல்றேன். பற்பல ஆண்டுகளா வெறுமனே ஃப்ரூட்ஸ மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ முடியாது. வாழ்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்றத பாருங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்க வயசான தோற்றத்துக்கு வந்துருவாங்க. ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. இத நான் யார சொல்றேன் அப்படின்னா, ஒரு தவறான டயட்ல இருந்துட்டு, இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் மாரியான ஒரு டயட்ஸுக்கு போனவங்கள நான் சொல்லல. அப்படிலாம் போகும்போது ரொம்ப நல்லா யங் ஆவீங்க. டீடாக்ஸ் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு பல ஆண்டுகள் அந்த டயட்லயே இருக்காங்க அப்படின்னா, அதையே வாழ்க்கை முறையா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, உடம்பு ரொம்ப 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 அடி வாங்கும். வீடியோ கூட இருக்கும். வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் அந்த மாரி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின் வயசானவங்களே ரொம்ப 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 வயசான மாரி அவங்களோட தோற்றம் வந்துரும். அவங்களோட வயசுக்கும், அந்த லுக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. நெறைய பேர் பல்லெல்லாம் கூட உதிர ஆரம்பிச்சுரும். அது ஏன் அப்டின்னா, நெறையா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அ ஏற்பட்டு, இந்த சத்து பற்றாக்குறையினால நெறையா உடல்ல பாதிப்புகள் ஏற்படும். அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, சர்க்கரை பழங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நான் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஒன்ஸ் அகெயின் பழங்கள் நல்லது. கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். பழங்கள் சாப்பிடுறதுல தப்பில்ல. பழங்கள் மட்டுமே சாப்பாடு அப்படின்ற மாரி பற்பல ஆண்டுகளா இருக்கும்போது, உடம்புல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா? நம்மளுடைய ப்ரீ மெச்சூர் ஏஜிங் ரொம்ப சீக்கிரமா நம்ம வயசான மாரியான ஒரு தோற்றம் உருவாகுறதுக்கு, சர்க்கரை ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. நம்பளுக்கு அந்த வயசான தோற்றத்த சர்க்கரை குடுக்கும். அது இந்த பழங்கள்ல அதிகமா இருக்கிறதுனால, அதுவும் நீங்க சர்க்கரை அந்த பழங்கள் சாப்பிடும்போது, அந்த சர்க்கரை வந்துட்டு உடனே அது அந்த ஃப்ருக்டோஸ் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி குடுக்கும் தான். ஆனா, அதுக்காக அதையே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நெறைய பேரு ரொம்ப வயசான தோற்றத்துல வருவாங்க. நெறைய டெத் எல்லாம் கூட நெறைய நடந்திருக்கும். ரீசென்ட்டா கூட யாரோ ஒரு பொண்ணு கூட ஒருத்தவங்க இறந்திருந்தாங்க. வீகன் இறந்துட்டாங்க, வீகன் இறந்துட்டாங்க. அந்த வீகன் டயட்டால நெறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க வெறும் வீகன் இல்ல. அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டேரியன். வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறாங்க. இந்த ஃப்ரூட்டேரியன்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும்.
நானுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட்டேரியன் டயட்லாம் போனப்போ ரொம்ப 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 ஒல்லியா இருப்பேன். அது ஃப்ரூட்டேரியன் சொல்ல முடியாது. நான் இருந்தது மியூக்கஸ்லெஸ். அதில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரியான ஒரு அதில வந்து ஒரு டீடாக்ஸ் மாரியான ஒரு இதில தான் நான் பண்ணேன். ஸோ அது டீடாக்ஸ்ன்ற மாரி வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. லைஃப் லாங் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் டு திஸ். இப்போ அதில ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது இந்த மாரி விஷயங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா அது தவறுதான். நீங்க இந்த டயட்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி, உங்களோட பெர்செப்ஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதெல்லாம் அப்படியே எங்கேயோ போகும். நானே என்னோட மியூக்கஸ்லெஸ் டயட்டோட ஜர்னில நெறைய விஷயங்கள சொல்லல. அது நெறைய வீடியோஸ் போட்டிருக்கியேப்பா, நீ எல்லாம் நெறைய பேசியிருக்கிய அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா நான் சொன்னதே கிடையாது. மேபி ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். அதையும் நான் வீடியோஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெறைய விஷயம் நான் சொல்லல அப்படின்னு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு கிளாரிட்டி. நீங்க காலையில எந்திரிச்சுருவீங்க. விடிய காலையில ஒரு 3, 3:30க்கெல்லாமே எந்திரிச்சுருவீங்க. மைண்ட் அப்படியே பயங்கர கிளியரா இருக்கும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்படியே ஒரு அப்சல்யூட் பிளிஸ் மாரி ஒரு எந்த ஒரு விஷயமே நடக்காம, ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு பியூரான ஒரு ஸ்டேட் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு யோசிச்சீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்ஸர்லாம் அப்படியே சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் லிட்டரலி டாக் டு நேச்சர். யூ கேன் ஃபீல் த நேச்சர்ன்ற மாரி இருக்கும். அந்த காத்து உங்க மேல படுதுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில, அதோட ஒவ்வொரு என்ன சொல்றது? ஒரு மாலிக்யூல் மாரி அந்த ஒவ்வொரு இதையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஃபீலிங். நீங்க இத கண்டிப்பா மறுக்கவே முடியாது. நீங்க நெறைய பேர் பார்க்கலாம். இந்த வீகன் அப்படின்ற மாரி இதுல போறவங்க, ஃப்ரூட்டேரியன் இந்த மாரிலாம் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற மாரி இதுல ஆட்டோமேட்டிக்காவே போயிடுவாங்க. நீங்க இத நம்ம ஊர விட்டுருங்க. அ வெஸ்டர்ன்ஸ்லயே கூட பாருங்க. வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல இருக்கவங்களே நெறைய பேர் வந்துட்டு அந்த ஹீலிங் அ அப்படின்ற மாரியான இதுக்குள்ளலாம் போயிருவாங்க. அவங்களோட இதுவே வேற மாரி இருக்கும். அவங்களோட அப்ரோச் அவங்க லைஃப்ப பார்க்குறதே வேற மாரி இருக்கும். அது ஏன்னா, தாவர உணவுகள், அதாவது இந்த பழங்கள், இந்த விஷயங்கள்லாம் நல்லா உடம்ப கிளென்ஸ் பண்ணி டீடாக்ஸ் பண்ணுது இல்லையா? ஸோ, அதனால உடம்பு செம்ம பியூர் ஆகும். அதனால உங்களோட சென்சஸ் எல்லாம் வேற லெவல்ல ஹைட்டன்டா இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ப இதிலேயே அ அ நம்ப இந்தியன் தமிழர்களுடைய உணவு முறையிலயும் சரி, அந்த ஏதாவது இந்த சாமிக்கு மாலை போடுறது அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் வரும்போது, வெஜிடேரியன் அந்த இத நல்லாவே இது பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆனா அதிலயுமே ரொம்ப போக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாலு, தயிரு இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்க. நெய்யி அதாவது பிரசாதமா வைப்பாங்க சாமிக்கு. அது சாப்பிடலாம் ஒண்ணும் தப்பில்ல தான். ஸோ அந்த இதுவா சொல்லுவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரீமா இந்த ஃப்ரூட்டேரியன் மாரி போகும்போது, உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய அந்த ஒரு வேற லெவல் அ அந்த ஃபீல நல்லாவே அட்டைன் பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஏன்னா உடம்பு டீடாக்ஸ் ஆகுறதுனால, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுனால, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெவல் கிடைக்கும். அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி அதிலேயே போயிட்டு இருந்தோம்னா, உடம்பு ரொம்ப 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 மோசமாயிடும். ஏன்னா சத்து பற்றாக்குறை எக்ஸ்ட்ரார்டினரியா ஏற்படும். உடம்பு அப்படியே சும்மா காத்து மாரி ஃபீல் ஆகுறது மட்டும் இல்லாம, காத்து மாரியே நம்ம ஆயிடுவோம். காத்தோட காத்தாவே கலந்து ரொம்ப இப்படி ஆயிடுவோம். ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். ரொம்ப காலத்துக்கு அத ஃபாலோ பண்ணும்போது, டீடாக்ஸ்ன்ற டைமிங் முடிச்சு நம்ம ஃபாலோ பண்ணா, உடம்பு ஒண்ணுத்துக்கு இல்லாத மாரி ஆயிடும். எக்கச்சக்கமான பேர் அந்த மாரி இருக்காங்க. நெட்லயே நீங்க பார்த்தா கெடைக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற மாரி இது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, விட்டா கடவுளே நம்மள்ட்ட பேசிருவாரோ அடுத்து அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எல்லாத்து கூடயும் உங்களால இந்த நேச்சர் இருக்கக்கூடிய திங்க்ஸ உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் இது இந்த ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் விஷயங்கள என் கூட ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆட்களோட நான் பேசியிருக்கேன். ஆன்லைன்ல இத பத்தி நான் போஸ்ட் பண்ணதே இல்ல. ஏன்னா அது தவறான ஒரு இதோ ஒரு மாரி பூஸ்ட் பண்ணி நெறைய பேர உசுப்பேத்தி விடுற மாரி ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயங்கள்லாம் பேசல. ஆனா இப்ப நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஒரு பெனிஃபிட் இல்ல அப்படின்னு நம்மால சொல்ல முடியாது. இதுல ஏன்னா வீகன்ஸ்ல ஒரு சில வகையான ஆட்கள் இருக்காங்க. அவங்க என்ன மாரின்னா, ஃபுல்லா சயன்டிஃபிக்கா போறேன் அப்படின்ற மாரியா போவாங்க. ஆனா அவங்க பேசுற சயன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாரி மேனிபுலேட்டடா, ட்விஸ்டடா இருக்கும். நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சயின்ஸ்ன்ற பேர்ல ஏன் தவறான ஆர்டிகிள்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்படின்ற இதெல்லாம் கூட நெறையா இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் என்ன அப்படின்றத பத்திலாம் கூட நம்ம பேசியிருக்கோம்.
ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு நீங்க புரோட்டீன் வந்துட்டு அசைவத்தில தேவையில்ல. நீங்க வெஜிடேரியன்லேயே புரோட்டீன் இருக்கு அப்படின்ற மாரி இதெல்லாம் கூட நெறைய சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் டயட் மனுஷங்களால ஃபுல்லாவே பிரெக்னன்ட்டா இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாருமே பொறந்ததுலருந்து சாகுற வரைக்குமே வீகனா இருக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சு கூட நெறையா பேசுவாங்க. குழந்தைங்களுக்கு பால் குடுக்குறது அது வீகன் இல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அந்த சயின்டிஃபிக்கலா போறவங்க. ஸோ இந்த மாரி நெறையா இதுல அவங்க இந்த வீகனா இருக்கிறத அவங்க ரொம்பவே அ நியாயப்படுத்துவாங்க. ஆனா, அது அப்படி நியாயப்படுத்த முடியாது. அது ரொம்பவும் ஒரு இயற்கைக்கு முரணான விஷயம் அப்படின்றதையும் தவிர, உங்களோட உடல் நலத்துக்கு ரொம்ப, 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 ரொம்ப ஒரு முரணான விஷயம். அது கொஞ்சம் வருஷம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஹானஸ்ட்டா இருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறேன்ற மாரி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ அவங்க லூஸ் பண்ண விரும்புறதில்ல. நெறைய வீகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அ அப்படியே கையும் களவுமா மாட்டியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு சில ஒரு ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க வீகன் அவங்க. நான் வீகனா இருக்கேன் அப்படின்ற மாரியே ஊட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு உடம்புல நெறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, அத அவங்க வெளிய சொல்லவே இல்ல. ஒரு தடவ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க, அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க டக்குனு லைவ் போயிட்டாங்க. அவங்க லைவ் போகும்போது, இவங்க இங்க பக்கத்துல ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது தெரிஞ்சிருச்சு ஆடியன்ஸ்க்கு. அவங்க அப்படியே மறைக்க பார்க்குறாங்க. அப்படியே டேபிள்ல இப்படி கைய வச்சு அப்படியே மறைக்க பார்க்குறாங்க. ஆனா தெரிஞ்சிருச்சு நெறைய பேருக்கு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் அவேர் ஆயிருக்காங்க. ஆனா இது ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ பேரு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இல்ல நான் போன பாதை தப்பு, இல்ல இது போகாதீங்க, இந்த மாரி பண்ணாதீங்கன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா, அது அவங்களுக்கும் நெறைய பிசினஸ் அவங்களுக்குன்னு ஒரு கல்ட் ஒண்ணு ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ அவங்களால அத சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாம நெறைய பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் ஒரு புரிதலே இருக்காது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரூட்டேரியன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் மட்டுமே தான் நீங்க சாப்பிடணும். வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. அவ்வளதான். ஸோ நம்ம ஆளுங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, பழங்கள் சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிட்டா நல்லதா? நானும் அப்படிதாங்க அப்படிம்பாங்க. எப்படின்னா, காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் பொங்கல், இட்லி, தோசை, பூரி எல்லாமே அடிச்சு நவுத்துவாங்க. ஆனா கூட ஒரு 2 பழம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா, நானும் பழங்கள் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு அது ஒரு இதுவா வச்சுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்றோம்னா, அதோட சிவியாரிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு, அதுக்கேத்த மாரி ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்ப நம்ப இதுலயே தமிழ்லயே நெறைய பேர்லாம் போடுறாங்க. இந்த மாரி இந்த ஃப்ரூட்டேரியன் மாரி, இந்த ரா வீகன் அப்படின்ற மாரிலாம் போடுறாங்க. ஆனா அவங்களே பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாப்பிடுற உணவுகள், அரிசி, இந்த சாப்பாடு அந்த மாரி விஷயங்களும் சாப்பிடுறாங்க தான். அத சாப்பிட்டா நீங்க ஃப்ரூட்டேரியன்னு உங்களால கிளைம் பண்ண முடியாது. ரா வீகன்னு கிளைம் பண்ண முடியாது. அவங்க என்ன போய் சொல்லுவாங்க அப்படின்னா, மனசு வந்துட்டு இத கேட்குது. அதனால நான் இத சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனசு கேட்கறது இல்ல. உங்களோட உடம்பு கேட்குது. நியூட்ரிஷனுக்காக. இத பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய பேசியிருக்கோம். இது இப்ப நம்ம பேசினதே எல்லாத்தையும் டீட்டெயில்டாவே நெறைய பேசியிருக்கோம். நம்ப பயாலஜி முதற்கொண்டு நெறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் கீழ லிங்க் பண்ணி வைக்கிறேன். அது எல்லாத்தையும் பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா நம்ம வீடியோவே எப்பயாவது தான் போடுறோம். ஒழுங்கா டைம் கிடைக்கிறதில்ல பண்றதுக்கு. எடிட் பண்றதுலயே பாதி டைம் போயிடுது. அந்த பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்க முடியும். ஸோ மறக்காம இந்த பெல் பட்டன அழுத்திருங்க. இந்த வீடியோக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.